நீங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் அதை எப்படி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித டவுட்டுமே இல்லை. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முதலாக தான் நீங்கள் உங்கள் க்ரோம் வெப் ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. அங்கே போய்ட்டு அங்கே உள்ள சர்ச் பாரில் சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபஸ்ட்டாக சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் கூகுள் க்ரோம்குள்ளே ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் டு க்ரோம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணிவிட்டு நம்மளோட இப்போ வந்து பெர்மிஷன் கேட்குது. ஸோ இதில் நான் ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த 3 டாட் ஐக்கானுக்கு பக்கத்தில் உங்களோட அந்த சேவ் அஸ் பிடிஎஃப் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து இங்கே கூகுளில் சும்மா போயிட்டு லவ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய வெப்சைட் வரும். ஸோ அதில் முதலாவது வெப்சைட் வந்து விக்கிபீடியாவது, அதை ஓப்பன் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நமக்கு நிறைய பேஜஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போது இதெல்லாம் வந்து எப்படி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அந்த வெப்பேஜ்குள்ளே போய்ட்டு அந்த ஐக்கான அந்த சர்வீஸ் பிடிஎஃப் ஐக்கான ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உங்களுடைய வெப்சைட் வந்து பிடிஎஃபாக இங்கே டவுன்லோட் ஆகிரும். ஸோ இப்போ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிடிஎஃபாக வந்து அந்த வெப்சைட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் மொத்தம் 22 பேஜஸ் இருக்குது. ஸோ 22 பேஜுமே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெப்சைட்டை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கிறது இப்படி தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள், கூடவே உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.